வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் கட்டாக சிக்கிய பணம். திமுகவின் வேட்பாளர் அதிரடி கைது. அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர்? அவருடைய காரில் கட்டாக என்ன காரணத்திற்காக பணம் கொண்டு செல்லப்பட்டது? அதிரடியாக அமலாக்கத்துறைக்கு யார் தகவல் கொடுத்தது? அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சற்று முன்பு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேட்பாளர் அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக வாக்கு சேகரிப்பு வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் வேளையிலே அதிரடியாக அமலாக்கத்துறை காரை மறித்து சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் கட்டாக சிக்கியிருக்கிறது. யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வேறு யாரும் இல்லைங்க, அமைச்சராக இருக்கும் KN நேரு அவர்களின் வாக்கு சேகரிப்பு வாகனத்தில்தான் இந்த பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் கட்டாக சிக்கியிருக்கிறது மக்களே. இது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை இந்த பல கோடி ரூபாய் கருப்பு பணத்தையும் கட்டாக சிக்கியிருக்கிறது இல்லையா, இது எல்லாமே அதிரடியாக முடக்கிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இவரை அமைச்சர் KN நேரு அவர்களை அதிரடியாக கைதும் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் கொண்டு செல்லப்பட்டதா, இல்லை வேறு காரணத்திற்காக பணம் கொண்டு செல்லப்பட்டாதா அப்படின்றத அமலாக்கத்துறை பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை கோடி கருப்பு பணங்கள் யார் அமைச்சர் KN நேருக்கு கொடுத்தது, எங்கிருந்து கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.